வணக்கம். வணக்கம். நம்ம சேனல் பெயர் வந்து புதிதா ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். ஆல்ரெடி நம்ம பேசினதுதான். பக்தி கடல் அப்படின்ற பெயர்ல நம்ம சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். கடல் அப்படின்னா அதற்கான விளக்கங்கள் நிறைய கொடுத்துருக்கீங்க பக்தி உலகத்துல. பக்தி கடல் நேயர்களுக்கு கடல் அப்படின்னா அதை பற்றிய விளக்கத்தை வந்து நீங்க கொடுக்கணும்னு எதிர்பார்க்கிறேன். கடல் அப்படின்னா உங்களுக்கு பக்தியை வந்து கடல் அளவுக்கு நீங்க மையப்படுத்திருக்கீங்க. அப்ப இந்த கடலினுடைய பக்தி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, கடலினுடைய ஒரு பெருமையை உங்களுக்காக ஒரு விஷயம் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சது. இப்போ ஒரு பங்கு தான் நிலப்பரப்பு. அதுல தமிழ்நாடு, இந்தியா மட்டும் கிடையாது, உலகம் பூரா. இதுல 3 பங்கு கடல். அப்ப அந்த கடலினுடைய ஆழத்தையும் கண்டுபிடிக்க முடியாது, பக்தியினுடைய ஆழத்தையும் கண்டறிந்தார் யாவரும் இல்லை. அதான் சொல்லுவான், சிவனுடைய அடிபாதத்தையும் முடிப்பாகத்தையும் பாற்றார் எவரும் இல்லை. அதே மாதிரிதான் பக்தியினுடைய ஒரு கடல் என்னைக்கும் அதை அழிக்கணும்னு நினைச்சவனும் மூழ்கிடுவான், அதை தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சவனும் கத்துக்க முடியாது. ஏன்னா அது கடல் அளவு அறிய முடியாத பொக்கிஷங்கள் தோண்ட தோண்ட வந்துக்கிட்டு. அப்ப பக்தி கடலுங்கிறது அல்ல அல்ல குறையாத செல்வம் உங்களுக்கு. அப்ப கடல் அப்படின்னா இந்த பூமியில எவ்வளவு முக்கியம்னு பார்த்துக்கோங்க. கடல் இல்லைன்னா வான்மேகம் இல்லை, வான்மேகம் இல்லைன்னா மழை இல்லை, மழை இல்லைன்னா இயற்கை வளம் இல்லை, இயற்கை இல்லைன்னா அதனுடைய பரிணாம வளர்ச்சி நீங்களும் இல்லை நானும் இல்லை. கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டும். வான்மேகம் கூரை அமைத்து கொட்டுகின்ற மழை நீர் செல்வம். கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொட்டோம்னா அதை மழையை வச்சுதான் சொன்னாங்க. ஏன்னா மழை என்னும் செல்வம் தான் இயற்கை என்னும் செல்வமா மாறி மழலை என்னும் நம்மளை உருவாக்குச்சு. அங்கேயும் மழை தான். அப்போ கடல் இல்லைன்னா இவ்வளவும் இல்லை. காக்கும் கடவுள் எம்பெருமான் பரந்த ஆமண், பரந்த மண் அப்படின்னா அந்த மண்ணை படுத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ எண்ணற்ற நதிகள் மூலிகையோடு கலப்பது கடல். பல்லாயிரம் வருஷமாக கலந்துகிட்டு இருக்கிறது கடல். எந்த நீர் கெட்டு போனாலும் கெடாத ஒரு நீர் கடல். உலகத்தில் கண்டறியாத மூலிகைகளும் விஷங்களும் கலந்தாலும் கெட்டு போகாத ஒரு இடம். எந்த உயிரினத்துக்கு நோய் வந்தாலும் கடல்வாழ் உயிரினத்துக்கு அவ்வளவு சீக்கிரம் நோய் வராது. 1 2 எதையாவது கலந்தா வேணா செத்துருக்கும். எந்த நோய் வந்தாலும் கடல் மீன் சாப்பிட்றதுக்கு சாப்பிடலாம். கடல்ல இருக்கிற அந்த உப்பு மீன் காஞ்சா கருவாயிடும், விட்டா கெட்டு போயிடும். அப்போ அல்ல அல்ல குறையாத உப்பு. நம்ம உடம்புல ஏதாவது ஒரு நோய் இருக்குன்னா அந்த கடல்ல குளிக்கும் போது அந்த கடல்ல இருக்கிற மூலிகைகள், இப்போ ஒருத்தன் விஷத்தை கொண்டு போய் ஊத்திட்டான் கடல்ல, டன்னு கணக்குல ஊத்திட்டான்னு வச்சுக்கோம், அந்த இடத்துல உள்ள மீன்கள் மட்டும்தான் சாமியை தவிர அந்த கடல் நீர் கிடையாது. அப்போ நம்ம உடல்ல இருக்கிற அவ்வளவு கழிவுகளும் இயங்குற நேரம் காலையில 5 to 6 கடல்ல போய் நீங்க குளிச்சீங்கன்னா அந்த எண்ணற்ற மூலிகைகள் இந்த கடல் உடல் இன்னும் அந்த உடலுக்குள்ள போய் உடம்புக்குள்ள இருக்கிற அணுக்களை அது புதுப்பிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த 48 நாள்ல பூஸ்ட் ஆயிடும். அதனாலதான் அடிக்கடி வருஷம் ஒரு முறை கடல்ல குளின்னு சொல்லுவாங்க. ஏன்னா படைத்தது கடல், நம்மளை படைத்தது கடல், இயற்கையை படைச்சு அதுல. அப்போ காக்கும் கடவுள் எம்பெருமாள் நாராயணன் அப்படின்னா நம்மளை நோயிலிருந்தும் நொடியிலிருந்தும் மழை மூலமாகவும், இத்தனைக்கும் பெருமாளுக்கு காவல் காளிம்பாங்க தங்கச்சி. அப்போ அந்த பார்க்கடல் அப்படின்னா திருப்பார்க்கடல்னு பேர். அந்த கடல்ல நீங்க குளிச்சு முத்து எடுத்துட்டீங்கன்னா உங்க உடம்புல இருக்கிற தீராத வியாதியும் தீரும். எதை எந்த நேரத்தில் எந்த நோய்க்கு எப்படி குளிக்கணும், இவ்வளவுதான் கதை. எல்லாத்தையும் அந்த காலையில 5 to 6 எதுக்கு எதை சாப்பிடணும். அதே மாதிரி கடல்ங்கிறது அவ்வளவு முக்கியம். நீங்க பக்தி கடல்னு பேர் வச்சிருக்கீங்க. பக்தி கடல்னா கடல் ஒருபோதும் கெடாது, பக்தியும் ஒருபோதும் கெடாது. கடல் ஒருபோதும் மாசு பெறாது, அதாவது யாருக்கும் தீங்கும் விளைவிக்காது. புதுப்பிச்சு நம்மளை காத்து கொண்டே இருக்கும். பக்தியும் நம்மளை காத்து கொண்டே இருக்கும். இதை நம்பாதவர்களின் வாழ்க்கை தான் கேள்விக்குறியா இருக்கும். பக்தி கடலும் அதே மாதிரிதான். இந்த சேனலை நம்பி பார்க்கிறவங்களுக்கு நல்ல கருத்து வரும்.